ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிபகம் ஸ்ரீராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 10. விருகாசுரன் கதை. பரீட்சித்து மகாராஜா கூறியது: பிரம்ம ரிஷியே, தேவர்களிலும் அசுரர்களிலும் மனிதர்களிலும் எவர்கள் போகங்களை துறந்த சிவனை சேவிக்கின்றார்களோ அவர்கள் அநேகமாக தனிகர்களாகவும் போகங்களுடன் கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். போகங்களுடன் கூடிய லக்ஷ்மி காந்தனான ஹரியை சேவிப்பவர்கள் அப்படி இல்லை. மாறுபட்ட சீலமுடைய இவ்விரு தெய்வங்களையும் சேவிப்பவர்களுக்கு பலனும் மாறுபடுகிறது. அதன் இரகசியத்தை அறிய விரும்புகிறோம். இதில் எங்களுக்கு பெரிய சந்தேகம். ஸ்ரீ சுகர் கூறியது: சக்தியுடன் கூடிய பரமசிவன் குணங்களால் சூழப்பட்டவர், முக்குணங்களின் அடையாளம் உள்ளவர். இவரை சேவிப்பவன் எல்லா ஐஸ்வர்யங்களின் பயனையும் அனுபவிக்கிறான். ஸ்ரீ ஹரியோ குணங்கள் இல்லாதவர், பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட சாக்ஷாத் பரமபுருஷர். அவர் எல்லாவற்றையும் பார்ப்பவர், பார்ப்பவருக்கு பின் சாட்சியாயிருப்பவர். அவரை சேவிப்பவன் குணங்களை கடந்தவன் ஆகின்றான். அஸ்வமேத யாகம் முடிந்த பிறகு உனது பாட்டனாரான தர்ம புத்திரர் பாகவத தர்மங்களை கேட்கையில் இதை பற்றி கிருஷ்ணனிடம் கேட்டார். மனிதர்களுடைய நன்மைக்காக எவர் யதுகுலத்தில் அவதரித்தாரோ அந்த சர்வேஸ்வரரான கிருஷ்ண பகவான் இதை பற்றி கேட்க விரும்பிய தர்ம புத்திரருக்கு மகிழ்ச்சியுடன் பின்வருமாறு பதிலளித்தார். ஸ்ரீ பகவான் கூறியது: நான் எவனுக்கு அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவனுடைய தனத்தை மெல்ல மெல்ல அபகரிப்பேன். பிறகு தனமில்லாமல் மிகவும் கஷ்டப்படும் அவனை உற்றார் விட்டு விடுகிறார்கள். பொருளீட்டும் முயற்சி வீணாகி அதில் வெறுப்படைந்து எப்பொழுது அவன் எனது பக்தர்களுடன் நட்பு கொள்ளுகிறானோ அப்பொழுது அவனுக்கு எனது அனுகிரகத்தை செய்வேன். ஸ்ரீ சுகர் கூறியது: ராஜன்னு, பிரம்மா, விஷ்ணு, சிவன் முதலியவர்கள் சாபம் கொடுக்கவும் அனுகிரகம் செய்யவும் வல்லவர்கள். சிவன் உடனுக்குடனே சாபத்தையும் அனுகிரகத்தையும் செய்பவர். பிரம்மாவும் அப்படியே. விஷ்ணு அப்படி செய்வதில்லை. பரமசிவன் விருகாசுரனுக்கு வரத்தை கொடுத்துவிட்டு பாடுபட்டர் என்ற பழைய வரலாற்றை இதற்கு உதாரணமாக கூறுவார்கள். சகுனி என்ற அசுரனின் குமாரனும் துர்புத்தி உடையவனுமான விருகன் என்ற அசுரன் வழியில் நாரதரை கண்டு மும்மூர்த்திகளுள் எவர் விரைவில் பிரீத்தி செய்ய கூடியவர் என்று கேட்டான். கைலாச மலையிலிருக்கும் சிவனை ஆராதனை செய், சீக்கிரத்தில் சித்தி அடைவாய். அவர் அற்பமான குணத்தாலும் தோஷத்தாலும் சீக்கிரம் சந்தோஷத்தை அடைவார், கோபத்தையும் அடைவார். துதி பாடகர்களைப் போல் தன்னை புகழ்ந்து கொண்டிருந்த ராவணனுக்கும் பானாசுரனுக்கும் சந்தோஷமாக ஈடில்லாத ஐஸ்வர்யத்தை கொடுத்து அதனால் மிகுந்த சங்கடத்தை அடைந்தார் என்று நாரதர் கூறினார். இவ்விதம் கூறப்பெற்ற விருகாசுரன் கேதார க்ஷேத்திரத்தில் தனது மாமிசத்தால் ஹோமம் செய்து அக்னியை முகமாக உடைய பரமசிவனை தனது உடலால் ஆராதித்தான். பரமசிவன் பிரத்யக்ஷம் ஆகாததால் வெறுப்படைந்து 7வது நாள் அவருடைய பாத தீர்த்தத்தால் நனைந்த கேசத்துடன் கூடிய தலையை கோடரியால் வெட்டலானான். அப்பொழுது பரம காருணிகரான அந்த பரமசிவன் விதிப்படி பூஜிக்க பெற்ற அக்னியை போல் வேள்வியிலிருந்து கிளம்பி தமது 2 கைகளாலும் அவன் கைகளை பிடித்து கொண்டு தடுத்தார். அவருடைய ஸ்பர்சம் ஏற்பட்டதால் அவன் மீண்டும் முன்போலவே பூர்ணமான அவயவங்கள் உடையவனாக ஆனான். அப்பனே, போதும் போதும், என்னிடம் நீ வேண்டிய வரத்தை உனக்கு கொடுக்கிறேன். என்னை சரணடைந்த மனிதர்களிடம் நான் தீர்த்தத்தினாலேயே திருப்தி அடைகிறேன். உன்னால் சரீரமானது வீணாக துன்புறுத்தப்படுகிறது, கஷ்டம் என்று அவனிடம் கூறினார். மகா பாபியான அவன், யார் யாருடைய தலையில் நான் கையை வைப்பேனோ அவரவர் மடிய வேண்டும் என்று எல்லா பிராணிகளுக்கும் பயத்தை கொடுக்கும் இந்த வரத்தை அவரிடம் கேட்டான். ராஜன்னு, அதை கேட்டு ருத்ர பகவான் சற்று வருத்தம் அடைந்தாரெனினும் பாம்புக்கு பால் வார்ப்பது போல் அப்படியே ஆகுக என்று சிரித்துக்கொண்டு அவ்வரத்தை கொடுத்தார். இவ்விதம் கூறப்பட்ட அவ்வசுரன் கௌரியையே அபகரிக்க வேண்டும் என்று ஆவலும் நிச்சயமும் கொண்டான். ஆனால் அவ்வசுரன் அவ்வரத்தை பரீட்சிப்பதற்காக பரமசிவனுடைய தலையிலேயே தனது கையை வைக்க முயன்றான்.
அந்த நிலையில் பரமசிவன் தன் காரியத்தால் விளைந்த அனர்த்தத்தை கண்டு பயந்தார். அவனால் துரத்தப்பட்ட அவர் பயந்து நடுங்கியவராய் பூலோகத்திலும் அந்தரிக்ஷத்திலும் திக்குகளின் எல்லை வரையில் ஓடி ஓடி பின் மேல் நோக்கிச் சென்றார். அப்படி துன்புற்ற அவரை நாராயணன் வெகு தூரத்திலிருந்து பார்த்து தனது யோக மாயையால் ஒரு சிறு பிரம்மச்சாரி வேஷம் பூண்டு முஞ்சிக் கயிறு, மான்தோல், பலாச தண்டம், ஜபமாலை இவைகளுடன் ஞான ஒளியால் அக்னி போல் பிரகாசிப்பவராய் அந்த அசுரனுக்கு முன் தோன்றினார். கையில் தர்பையுடன் மிகவும் வணக்கமுடையவர் போல் அவனுக்கு அபிவாதனம் செய்து நமஸ்கரித்தார். ஸ்ரீ பகவான் கூறியது: சகுனியின் புத்திரரே, நீர் மிக களைத்திருப்பதாக தெரிகிறது. வெகு தூரத்திலிருந்து வருகிறீரோ? நொடி நேரம் இளைப்பாறலாமே. மனிதனுக்கு இந்த சரீரம் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றித் தரும் காமதேனு போன்றது. பிரபுவே, தாங்கள் நாடிச் செல்லும் காரியம் நாங்கள் கேட்கக்கூடியதாயின் சொல்ல வேண்டும். எதிர்பாராது சகாயமாக வரும் மனிதர்களால் அநேகமாய் சொந்த காரியங்களை சாதித்து கொள்ளுதல் கூடும். ஸ்ரீ சுகர் கூறியது. இப்படி பகவானால் அமிர்தம் பொழிந்தார் போன்ற வார்த்தைகளால் வினவப்பெற்ற அவன் களைப்பு நீங்கி அவரிடம் ஆரம்பத்திலிருந்து நடந்ததை தெரிவித்தான். ஸ்ரீ பகவான் கூறியது: அது அப்படியானால் அவருடைய வார்த்தையை நாம் நம்ப மாட்டோம். அவர் தக்ஷருடைய சாபத்தால் பிசாசாகி பிரேதங்களுக்கும் பிசாசுகளுக்கும் அதிபதியாயிருக்கிறார். ஐயனே, அசுரோத்தமனே, ஜெகத்குருவாகிய அவரிடத்தில் உமக்கு நம்பிக்கை இருந்தால் உமது தலையிலேயே சீக்கிரம் கையை வைத்து பரீட்சை பார்க்கலாமே, அது பலிக்காது. அசுரசிரேஷ்டனே, சிவனுடைய வார்த்தை எவ்வகையிலாவது பொய்யென்று தெரிந்துவிட்டால் அப்பொழுது பொய் சொல்லும் இவரை கொன்றுவிடும். அப்படி செய்தால்தான் அவர் மறுபடியும் பொய் சொல்ல மாட்டார். புத்தி கெட்ட அவ்வசுரன் இவ்விதமாக பகவானுடைய விசித்திரமான பசப்பு வார்த்தைகளால் மதிமயங்கி நல்ல நினைவை இழந்து தன் தலையில் கையை வைத்து கொண்டான். நொடி பொழுதில் வஜ்ராயுதத்தால் அடிக்கப்பட்டவனைப் போல் தலையுடைந்து கீழே விழுந்தான். ஆகாயத்தில் ஜெய சப்தமும் நமஹா என்ற சப்தமும் சாது அதாவது நன்று என்ற சப்தமும் உண்டாயின. பாவியான விருகாசுரன் மாண்டபோது தேவர்களும் ரிஷிகளும் பித்ருக்களும் கந்தர்வர்களும் புஷ்பமாரி பொழிந்தனர். பரமசிவன் சங்கடத்திலிருந்து விடுபட்டார். புருஷோத்தமனான பகவான் விடுவிக்கப்பட்ட பரமசிவனை பார்த்து பின்வருமாறு கூறினார்: தேவதேவா, மகாதேவா, இந்த பாவி தனது பாவத்தாலேயே கொல்லப்பட்டான். அந்தோ ஈஷா, மகான்களிடத்தில் அபராதம் செய்த எந்த பிராணிதான் க்ஷேமமாயிருக்க முடியும்? அதிலும் ஜெகத்குருவான பரமேஸ்வரனிடத்தில் குற்றம் செய்தவனை பற்றி கேட்பானேன்? ராஜன்னு, சரஸ்வதி நதிக்கரையில் ஒரு சமயம் அநேக ரிஷிகள் சேர்ந்து ஒரு சத்ர யாகம் செய்தார்கள். அப்பொழுது மும்மூர்த்திகளுள் யார் சிறந்தவர் என்ற விவாதம் உண்டாயிற்று. அதை அறிய வேண்டியதற்காக ரிஷிகள் எல்லோரும் பிரம்மாவின் புத்திரரான பிருகு முனிவரை அனுப்பினார்கள். அவர் பிரம்மாவின் சபைக்கு போனார். அவருடைய உதார குணத்தை சோதிக்கும் பொருட்டு அவரை வணங்காமலும் துதிக்காமலும் இருந்தார். பிரம்மா அவரிடம் கொண்ட சினத்தால் கோபப் பொறி பறக்கலாயிற்று. ஆனால் புத்திரன் மேல் தனக்குண்டான கோபத்தை அவர் அக்னியில் தோன்றிய நீரால் அணைப்பது போல் புத்திரன் எனும் காரணத்தால் சமாதானம் செய்து கொண்டார். பிறகு பிருகு முனிவர் கைலாசம் சென்றார். தனது சகோதரன் வந்ததை பார்த்து பரமசிவன் எழுந்து மகிழ்ச்சியுடன் தழுவிக்கொள்ள ஆரம்பித்தார். அதை பிருகு விரும்பாமல், நீ ஆச்சாரத்திலிருந்து நழுவியவன் என்று கூறவே சிவன் கோபம் கொண்டார். பார்வதி அவருடைய பாதத்தில் வணங்கி அவரை சமாதானப்படுத்தினாள். பின்பு எங்கு ஜனார்தனன் இருக்கிறாரோ அந்த வைகுண்டத்திற்கு சென்றார். அங்கு ஸ்ரீ தேவியின் மடியில் தலை வைத்து சயனித்திருந்த விஷ்ணுவை காலால் கவனியாதவர் போல் மார்பில் இடறினார். சாதுக்களின் தலைவராகிய விஷ்ணு உடனே சயனத்திலிருந்து எழுந்து லக்ஷ்மியுடன் தலையால் முனிவரை நமஸ்கரித்தார். பின்பு நல்வரவு கூறி ஆசனமளித்து அவர் வந்ததை அறியாத குற்றத்திற்கு மன்னிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு முனிவருடைய பாதங்களை தனது கையால் பிடித்தார். முனிவர் பகவானுடைய கருணை பெருக்கில் மெய்மறந்து ஒன்றும் பேசாமல் இருந்தார். பின்பு பிருகுமுனிவர் சத்ர யாகம் நடக்கும் இடத்திற்கு வந்து மற்ற முனிவர்களிடம் தன் அனுபவத்தை தெரிவித்தார். ஸ்ரீ சுகர் கூறியது: ராஜன்னு,
ஒரு சமயம் துவாரகையில் ஒரு பிராமண ஸ்திரீக்கு குழந்தை பிறந்ததும் அது பூமியை தொட்ட மாத்திரத்தில் இறந்துவிட்டது. அக்குழந்தையின் பிதாவாகிய பிராமணன் இறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் அரண்மனை வாயிலில் வைத்து மிகுந்த வருத்தத்துடனும் பதட்டத்துடனும் புலம்பிக் கொண்டு பின்வருமாறு கூறினான். பிராமணர்களை பகைப்பவனும் வஞ்சகனும் லோபியும் சிற்றின்பத்தில் ஆழ்ந்தவனும் பெயர் மட்டில் அரசனாய் இருப்பவனுமான இவனுடைய கர்ம தோஷத்தால்தான் என் குழந்தை இறந்து போயிற்று. இவ்விதமே இரண்டாவது குழந்தையையும் மூன்றாவது குழந்தையையும் இழந்த அந்த பிராமணன் ஒவ்வொரு தடவையும் அரண்மனை வாயிலில் இறந்த குழந்தையை போட்டு முன்போலவே சொல்லி புலம்பினான். அம்மாதிரியே ஒரு சமயம் 9வது குழந்தையும் இறந்து போய் பிராமணன் புலம்பியதை கேட்டு பகவான் பேசாமலிருக்க பக்கத்திலிருந்த அர்ஜுனன் அந்த பிராமணனிடம் பின்வருமாறு கூறினான். பிராமணரே, வருந்துகின்ற உங்களுக்கு இனி உண்டாகும் பிரஜையை நான் காப்பாற்றுகிறேன். இவ்விஷயத்தில் என் பிரதிஜை நிறைவேறாமற் போனால் அக்னி பிரவேசம் செய்து அதனால் பாவத்தை நீக்கிக் கொள்வேன். இதை கேட்டு மனதை தேற்றிக்கொண்டு பிராமணன் வீடு சென்றான். அந்த பிராமணன் தனது பத்தினியின் அடுத்த பிரசவ காலம் நெருங்கிய போது மிகவும் கவலையுடன் அர்ஜுனனிடம் வந்து குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்றான். அப்பொழுது அர்ஜுனன் சுத்த ஜலத்தில் ஆச்சமனம் செய்து பரமசிவனை வணங்கி திவ்யாஸ்திரங்களை தியானித்து நானேற்றிய காண்டீவத்தை கையில் எடுத்து கொண்டான். அர்ஜுனன் பிரசவ அறையைச் சுற்றி பற்பல அஸ்திரங்களில் தொடுக்கப்பட்ட பானங்களால் தகைந்து குறுக்காகவும் மேல் கீழாகவும் சரக்கூட்டை அமைத்தான். பிறகு அந்த பிராமண பத்தினிக்கு பிறந்த குழந்தை ஓயாமல் அழுது கொண்டே அப்பொழுதே சரீரத்துடன் ஆகாய மார்க்கத்தில் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்துவிட்டது. பொய் பேசும் அர்ஜுனன் கெட்டான். தற்புகழ்ச்சி பேசும் அவனும் வில்லும் கெட்டது. மதிகெட்ட அர்ஜுனன் மூடத்தனத்தால் தெய்வம் மறைத்துவிட்டதை தான் கொண்டு வந்து விடலாம் என்று எண்ணுகிறான். அந்த பிராமணோத்தமன் இவ்வாறு நிந்திக்கும் பொழுது அர்ஜுனன் தனது அந்தர்தான வித்யா பலத்தை கொண்டு யமதர்மராஜன் எங்கிருக்கிறாரோ அந்த சம்யமணி பட்டணத்திற்கு விரைந்து சென்றான். அங்கு பிராமண புத்திரனை அடைய பெறாமல் பிரதிஜை நிறைவேறாத காரணத்தால் அக்னி பிரவேசம் செய்ய எண்ணிய அர்ஜுனன் கிருஷ்ணனால் அதிலிருந்து தடுக்கப்பட்டான். உனக்கு பிராமணன் குழந்தைகளை காட்டுகிறேன். உன்னை நீயாகவே இகழ்ச்சிக்கு உள்ளாக்கி கொள்ளாதே. எவர்கள் நம்மை இகழ்கிறார்களோ அம்மனிதர்களே நமது மாசற்ற கீர்த்தியை நிலைநாட்டுபவர்கள் ஆவார்கள். சர்வேஸ்வரனான கிருஷ்ண பகவான் இவ்வாறு கூறிவிட்டு அர்ஜுனனுடன் தெய்வீகமான தனது தேரில் ஏறிக்கொண்டு மேற்கு திக்கை நோக்கி மகாகாலபுரம் சென்றார். அங்கிருந்து வலிமையான காற்றால் துள்ளி கொண்டிருப்பதும் உன்னதமான அலைகளால் அலங்கரிக்க பெற்றதுமான ஜலத்தில் அற்புதமான ஒளி நிறைந்ததும் பல்லாயிரம் இரத்தின தூண்களுடன் விளங்குவதுமான ஒரு மாளிகையில் பிரவேசித்தார். அவ்விடத்தில் அற்புதமான மிகப்பெரிய உடல் படைத்தவரும் ஒளி வீசும் மணிகளுடன் கூடிய 1000 படங்களை உடையவரும் 2000 கண்களை உடையவரும் கருத்த நிறமுள்ள கழுத்துக்களையும் நாக்குகளையும் உடையவரும் வெளுத்த மலை போல் பிரகாசிப்பவருமான அனந்தரை அர்ஜுனன் கண்டான். அவரது உடலில் சுகமாக வீற்றிருப்பவரும் மகானுபாவரும் புருஷோத்தமர்களில் உத்தமரும் நீருண்ட மேகம் போன்றவரும் சிறந்த மஞ்சட் பட்டாடை அணிந்தவரும் பிரசன்னமான முகம் உடையவரும் அழகிய நீண்ட கண்கள் உடையவரும் உயர்ந்த ரத்னங்கள் இழைக்கப்பெற்ற கிரீட குண்டலங்களின் காந்தி துள்ளி எழும் சுருட்டை மயிருடையவரும் நீண்டு அழகிய 8 கைகளை உடையவரும் கௌஸ்துபம் ஸ்ரீவத்சம் வனமாலை முதலியவற்றுடன் கூடியவரும் சுனந்தன் நந்தன் முதலிய தனது பார்ஷதர்களாலும் உடல் தரித்த சக்கரம் முதலிய ஆயுதங்களாலும் புஷ்டி லக்ஷ்மி கீர்த்தி பெற்ற மாயை முதலியவர்களாலும் அனிமா முதலிய சமஸ்த ஐஸ்வர்ய சக்திகளாலும் சேவிக்க பெற்றவரும் அநேகம் பிரம்மாக்களுக்கு பதியும் ஆகிய பகவானை அர்ஜுனன் கண்ணுற்றான். ஸ்ரீ கிருஷ்ணன் அனந்தனெனும் ஆத்மஸ்வரூபத்தை வணங்கினார். அர்ஜுனனும் அவரை பார்த்ததால் உண்டான பயத்தின் நடுக்கத்துடன் வணங்கினான். அநேகம் பிரம்ம தேவர்களுக்கு அதிபதியானவரும் அளவற்ற மகிமை வாய்ந்தவருமான அவர் கைகூப்பி நிற்கும் அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் பார்த்து புன்னகையுடன் கம்பீரமான வார்த்தைகளால் பின்வருமாறு கூறினார். உங்கள் இருவரையும் பார்க்க விரும்பிய என்னால் பிராமணரின் குழந்தைகள் என் இருப்பிடத்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள்.
தர்மத்தை காப்பாற்றுவதற்காக அம்சாவதாரம் செய்த நீங்கள் இருவரும் பூபாரமாயிருந்த அசுரர்களை கொன்றுவிட்டு மறுபடியும் இங்கே என் பக்கத்தில் சீக்கிரம் வந்து சேருங்கள். ஆசைகளின் பூர்த்தி எய்தியவர்களாயினும் சிறப்புமிக்க நர நாராயண ரிஷிகளாக இருந்து லோக ரக்ஷணத்திற்காக லோக சங்கிரக தர்மத்தை அனுஷ்டித்தீர்கள். சர்வேஸ்வரரான பகவானால் இவ்விதம் உத்தரவிட பெற்ற கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அப்படியே என்று சொல்லி சர்வேஸ்வரரை வணங்கி பிராமணனுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு மன மகிழ்ச்சியுடன் போனபடியே தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பினார்கள். அவ்வாறே பிரபுக்களாகிய அவர்கள் பிராமணனுக்கு அவருடைய புத்திரர்களை எந்த வடிவிலும் எந்த வயதிலும் இருந்தார்களோ அப்படியே கொடுத்தார்கள். இவ்வுலகில் இவ்வாறான அநேக வீரிய செயல்களை செய்து காட்டிக்கொண்டும் சாதாரண மக்களைப் போல் அற்பமான விஷய சுகங்களை அனுபவித்து கொண்டும் பகவான் இருந்தார். மிக உயர்ந்த யாகங்களால் பகவத் ஆராதனையும் செய்தார். ஸ்ரீ கிருஷ்ணன் உன்னதமான நிலையில் இருந்து கொண்டு காலத்திற்கு ஏற்றபடி பிராமணர் முதலிய பிரஜைகளிடம் சர்வாபீஷ்டங்களையும் மேகம் மழை பொழிவது போல் பொழிந்தார். எல்லா உயிர்களிடத்தும் உறைபவரும் தேவகியிடம் பிறந்தவராக கூறப்படுபவரும் யாதவ சிரேஷ்டர்களை தனது பரிவாரமாக கொண்டவரும் தனது புஜபலத்தால் அதர்மத்தை அழிப்பவரும் சராச்சர பிரபஞ்சத்தின் பாவத்தை போக்குபவருமாகிய பகவான் அழகிய புன்னகை பூத்த முகத்தால் ஆயர்பாடிகளிலும் நகரங்களிலும் உள்ள பெண்களிடம் மோட்சத்திற்கு வழிகாட்டியான காமதேவனை வளரச் செய்து கொண்டு வெற்றியுடன் விளங்குகிறார். இவ்வாறு தான் காட்டிய வழியாகிய தர்மத்தை பரிபாலிப்பதற்காக விளையாட்டாக மனித உடலெடுத்த பரமாத்மாவான யது சிரேஷ்டனுடைய அப்பிறவி குகந்தவைகளும் பிறருடைய வினைகளை களைபவைகளுமான லீலைகளை இவருடைய திருவடிகளை அடைய விரும்புகிறவர்கள் கேட்க வேண்டும். பூமியாலும் அரசர்கள் கூட எதை விரும்பி ஜன சமூகத்தை விட்டு வனம் சென்றார்களோ அப்படிப்பட்ட கடத்தற்கரிய கால வேகத்தின் எல்லை நிலமாகிய விஷ்ணு பதத்தை ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அழகிய கதையை கேட்கவும் பாடவும் வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு கணமும் விருத்தி அடைய பெற்ற மனிதன் அடைவான். இங்கனம் பரமஹம்சரான வியாச புத்திரர் உபதேசித்ததும் 18,000 ஸ்லோகங்கள் அடங்கியதும் ஹயக்ரீவ பிரம்ம வித்யை எனப்படுவதுமான ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் 10வது ஸ்கந்தத்தில் 90வது அத்தியாயம் முற்றும்.